நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா தொப்பி போடல பாருங்க. யூஸ்வலாக ஹேட்டோட வருவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஐ மீன் எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன உணர்வு இருந்திருக்கோ அது. சினிமா இஸ் மேஜிக். என்னை பொறுத்தவரை இட் இஸ் ஆல்வேஸ் பின் மேஜிக். சினிமாவை லவ் பண்ணுற எங்களை மாதிரியும் உங்களை மாதிரியும் எல்லாருக்குமே தெரியும் சினிமா இஸ் மேஜிக். ஸோ நம்ம நடிக்கும்போது என்ன மேஜிக் வி கிரியேட், எடுக்கும்போது என்ன மேஜிக் த டிரெக்டர் கிரியேட்ஸ். ஸோ அந்த மேஜிக் நம்ம சன்னும் டாட்டரும் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இட்ஸ் அமேசிங். ஆனால் ஒன்று எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன், தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் கொஞ்சம் வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டு, இங்கே கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன், இங்கே கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன், எல்லாம் குறைச்சிட்டு எல்லாருக்கும் காம்படிஷன் வரேன். இது நீங்கள் சொல்லும் போது ஒரு நல்ல ஐடியா வருது. இந்த சாங்குக்கு மூமெண்ட்டாக அந்த சாங்கை சிங்க் பண்ணி பார்த்து இந்த சாங்குக்கு எங்களை சிங்க் பண்ணி பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஹியூமன் ஸ்டோரின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கையில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட், நடக்கிற ஒரு இண்டிவிஜுவலோட கதை. தாமஸ்ங்கிற ஒரு இளைஞனோட கதை இது. அவன் சந்திக்கிற அவனோட ஜேர்னியை பற்றி கதை இது. ஆக்சுவலி இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடல்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதை படமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கிரியேட்டிவ். நீங்கள் இந்த படத்தில் அதை பற்றி சொல்கிறீங்களா? இல்லைங்க, அது வந்து கடலுக்கு போகிறவங்க பிரச்சனை ரொம்ப நிறையா இருக்குது. அதை பற்றி சொல்லணுன்னா அது ஆழமாக பண்ணி சொல்ல வேண்டியது. இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு தாமஸ்ங்கிற ஒரு கேரக்டரோட கதை. அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற வேரியஸ் கதாபாத்திரங்களை, அதோட இன்டராக்ஷன் நடக்கிற கதை. இதுக்கு ஏன் கடல்னு பேர்னா அதில் இருக்கிற அவனோட வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒரு டர்புலண்ட்டாக இருக்கிறதுனால அந்த பேர். எந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை என்ன கேட்குறீங்க? பகுதியை சார்ந்த மீனவர்கள் வாழ்க்கை இது வந்து தூத்துக்குடி பக்கம் இருக்கிற மீனவர்கள் சார்ந்து எடுக்கப்பட்டது. அப்படி இல்லைங்க, கதை வந்து செட் பண்ணும்போது சில கதைக்கு வந்து சில பேக்ட்ராப் நல்லா இருக்கும். அந்த சொல்ல வர எமோஷன்ஸு, சொல்ல வர இது எந்த பேக்ட்ராப்பில் நல்லா பிரதிபலிக்கும்னு யோசித்து பண்ணுறது. ஸோ இதில் வந்து கடலுங்கிற பேக்ட்ராப்பு வந்து இந்த கதை சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால எடுத்துட்டது. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில சமயம் வந்து படத்துக்கு வந்து சில கேரக்டருக்கு நியூ கமர்ஸ் இருந்தால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு தோணுது. இது வந்து ஒரு டைரக்டர் ஒரு காஸ்டிங்கோட டிசிஷன். யார் கரெக்டாக இருப்பாங்களோ அதுதான் தேடி போடுறோம். ஸோ இந்த படத்துக்கு நியூ கமர்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லை சார், மதன் கார்கி செகண்ட் ஜெனரேஷன் வைரமுத்து. ஸோ அவரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மதன் கார்கியோட லிரிக்ஸ் எப்படி இருக்குது? ஸோ வைரமுத்து எழுதியிருக்காங்க. பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது வந்து அது அந்த பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டு. ரெஹ்மான் வந்து வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர். இதில் வந்து வைரமுத்து சார் ரொம்ப நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் வந்து கேட்கவே வேண்டாம். மதன் கார்கி வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஃபாதர்கிட்ட வளர்ந்த ஒரு பையன். அதை அந்த நிழலை தாண்டி தனியாக வசந்து வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 12 years பேக் அரவிந்த் சார் வந்திருக்காரு அந்த படத்தில். என்ன காரணத்துக்காக அவர் நடிக்க வச்சிருக்கீங்க? நான் தான் சொல்கிறேங்க, காரணம் வந்து டைரக்டருக்கு வந்து எப்போதுமே ஒரே ஒரு காரணம் தான். அது வந்து ஒரு செல்ஃபிஷ் காரணம். இந்த படத்துக்கு நமக்கு இந்த கேரக்டருக்கு யார் நல்லா இருப்பாங்களோ அவங்க தேடி போய் பிடிக்க விட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அரவிந்த் சுவாமியும். ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து சொல்ல வந்தது கரெக்டாக சொல்கிறது தான். இதில் புதுமையை கையாளணுங்கிறதுக்காக எதுவுமே பண்ணுறது இல்லை. எது நமக்கு வந்து அழகாக கதை சொல்ல உதவுமோ அது அந்த விதத்தில் சொல்ல முயற்சி பண்ணுறது தான் அது கதை, திரைக்கதை. ஜெயமோகன் சாரோட ஐ திங்க் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுற அவரோட அந்த டெப்த்து, அந்த வட்டார வழக்கு, அந்த அவங்க மீனவர் வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ரைட்டரோட எபிலிட்டி எல்லாம் அவர்கிட்டேருந்து வந்தது. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் கௌதம் கார்த்திக். இதுதான் என் முதல் படம். கடல்ன்ட்டு பேர். மணி சார் டைரக்ஷன், ராஜீவ் சார் சினிமாட்டோகிராஃபர். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு செம லக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா என் கேரக்டர் வந்து ஒரு ஃபிஷர்மேன் கேரக்டர், ஒரு மீனவர்கள் மாதிரி. ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து மரீனா பீச்சில் அங்கே மீனவருங்க இருக்காங்க, அவங்க கூட பழகி நல்லா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கட்டுமரத்தில் போகிறது பற்றி, அப்புறம் மீனை பிடிக்கிறது, அவங்க பேச்சு எல்லாமே அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிருந்தோம். ஷூட்டிங்கில் வந்து செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. ஷூட்டிங் நல்லா இன்டென்ஸாக, எல்லாமே புதுசாக இருந்துச்சு, நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் வந்து அர்ஜுன் சார், அவர் என் கூட நிறையா, அருண் சார் இந்த ப்ரோக்ராமில் சொல்லும் போது எப்படி அர்ஜுன் சார் நம்மளை 2 பேர்த்தையும் நல்லா பாதுகாப்பாக பார்த்துருந்தாருலாம் சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த சேஃப்டி, இப்போ இந்த கயிறு இப்படி இழுத்துருச்சுன்னா என்ன ஆகும், அது இதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தது அர்ஜுன் சார், சேஃப்டி பற்றியெல்லாம். அப்புறம் ரொம்ப இமோஷ்னலான சீனில் மணி சார் வந்து நிறைய எதிர்பார்ப்பார் எனக்கு. அப்போது கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அந்த டென்ஷன் ஆகும்போது அருண் சார் வந்து அப்படியே ஜாலியாக ஒரு ஜோக் அடிச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப ஹாப்பி பண்ணி விட்ருவார். அப்போ அந்த டென்ஷன்லாம் ஈஸ் பண்ணி விட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸும் வரும். துளசி வந்து அவங்களோட முதல் படம் தான் இது. அவங்கள நானும் 2 பேரும் நிறைய பயந்துருக்கோம். ரொம்ப எப்படி பண்ணணுன்ட்டு அது இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கோம். ஆனால் அவங்க வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, நானும் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன். அப்படியே பழகி நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியும் பில்ட் ஆயிருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பில்ட் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிருக்காங்க. ராஜீவ் சார் வந்து நிறையா கேமரா பற்றிலாம் சொல்லியிருக்காரு, மணி சார் டைரக்ஷன் பற்றி சொல்லியிருக்காரு, ரமன் சார் அப்படியே மியூசிக்கெலாம் ஐயோ பேசவே முடியாதுங்க, அப்படியே சோல் கேப்டிவேட்டிங்காக இருக்குது. நிறையா அப்படி சொல்லி கொடுத்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிருக்கோம், எல்லோரும் ஃபேமிலி மாதிரி ஆகி நல்ல சப்போர்ட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்போ உங்கள் சப்போர்ட் தான் தேவை. அந்த ஃபர்ஸ்ட் இன்டிமசி சீன் இருந்துச்சுல சார் உங்கள் 2 பேருக்குள்ள, அது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வெல், அந்த இன்டிமேட் சீன் வந்து மணி சார் தான் எல்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். அது கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு பயம்தான். நான் ஃபஸ்ட்டு என்னால் அதிகமாக பயந்துருந்தேன், ரொம்ப ப்ரிப்பரேஷனும் பண்ண முடியாது. சன்னா கேட்டார், ஓகே சார்ன்ட்டு அப்படியே போய் ஏதோ ஜமாளித்தேன். மணி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இன்னசென்ட்டாக நல்லா ரொமான்டிக்காக வந்திருக்குன்னு சொன்னார். ஓகே சார், தேங்க்யூ சார், பாய் சார்ன்ட்டு ஓடிட்டேன். ஒரே வெக்கம்தான். சரி, அப்படி தான். உங்கள் ஃபாதரோட படம் இது வரைக்கும் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க? அதில் பிடிச்ச படம் எது? நான் வந்து போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதில் வந்து நிறைய படமும் பார்க்க முடியாதாங்க. அது வேறு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான், எப்ரான் ஊட்டியில் தான் இருந்துச்சு. ஆனால் அப்போது நிறைய படமும் பார்க்க முடியாது, ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. அப்போது அப்பாவோட படம் பார்த்துருந்தது வந்து ஒரு 5 தான் பார்த்துருப்பேன். அந்த 5ல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, எனக்கு என்னை ரொம்ப சிரிக்க வச்சது வந்து உள்ளத்தை அளித்தா. ஆனால் அவரோட ஃபஸ்ட் படம் பார்த்தது வந்து நான் வந்து அக்னி நட்சத்திரம், மணி சார் படம் தான். அப்போது அந்த படமும் பார்த்து, அப்புறம் என் அம்மா வந்து சோலை கோயிலில் நடிச்சிருந்தாங்க அப்பா கூட, அந்த படமும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு சென்டிமெண்டல் டச்சில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Feb 1 தான் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் கௌதம் கார்த்திக், சைனிங் அவுட். Hi viewers, this is Tulsi Nayar from Mani Sir's movie Kadal. It's என்னோட first movie, my debut movie, and my debut movie I got a co-star is also new, so adakaha no tension. So I was very very grateful to have the Mani Ratnam sir himself to direct it, and the great legendary Oscar award winner Rahman sir music pandradakaha, and I am just blessed and very lucky and all, and I am what I am because of my mom, and adakaha I'm very grateful, and I really thank sir for giving me in the ivlo life changing character, and I hope you will love the character as much as I did. Senior artist Vin sir and Arjun sir was amazing. Adu vittu to act with them was mind blowing, so I learned so much, and I will remember this for the rest of my life, that I got to share the frame with Arjun sir and Arvind sir. So I will always remember this, and I really hope you will also find Kadal very entertaining. கடல் படத்துடைய நடிகர்கள் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுற, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அறிமுக விழா இது. அர்ஜுன்
மெட்ராஸ் டாக்கீஸ் உடைய கடல் படத்தை அந்த காஸ்ட் அண்ட் க்ரூவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு காம்பியரை தேடிட்டு இருந்தோம் நாங்க. அந்த காம்பியர் வந்து ஒரு லேடியா இருக்கணுமா, ஒரு டிஜேயா இருக்கணுமா, விஜேயா இருக்கணுமா அப்படிங்கிறத விட படத்துல ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் காம்பியரிங் பண்ணா வர்ணனையாளரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஸோ இது இருக்காரு அர்ஜுன். இன்னைக்கு இவர் தான் நம்முடைய வர்ணனையாளர் காம்பியர். ஓகே, வர்ணனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் அவர்கிட்ட. அர்ஜுன், நல்ல அனுபவம் உங்களுக்கு, நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 4 லாங்குவேஜ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. மெட்ராஸ் டாக்கீஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது இல்லையா, கடல் படத்துல நடிக்கணும் அப்படின்னோடனே என்னெல்லாம் இருக்கும் எதிர்பார்த்தீங்க? பிகாஸ் உங்களோட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார் நீங்க. ஸோ அதனால மெட்ராஸ் டாக்கீஸ்ல உங்களை எப்படி அப்படி ராயலா ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி நடத்துவாங்க அப்படின்னு என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க நீங்க? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வெல்கம் டு யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இல்லை, மணி சார் படம் சொன்ன உடனே நான் ஏதோ 2 மணிக்கு மத்தியானம் 2 மணி கால் ஷீட் கூப்பிடுவாங்க. மார்னிங் 2 மணி 2 AM மார்னிங் 2 மணிக்கு வந்திருந்தோம். 4 மணிக்கு ஷாட்டுக்கு ரெடியா 4 மணிக்கே ஷாட்டுக்கு ரெடி ஆயிடும். டைட்டில் கடல் இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தண்ணியில குதிக்க சொல்லுவாங்க. தண்ணிலாம் எவ்வளவு? காலளவு தண்ணி தானே? காலளவு தண்ணி தானே? நடுக்கடல், டீப் சி. ஓகே, அப்படி எல்லாம் சொன்னாங்க. மேல தொங்க விடுவாங்க, அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. மணி சார் வந்து உங்களை ரொம்ப நல்லா, ரொம்ப ஜென்டில்மேனா பாத்துக்கிட்டாரு. அது நடந்தது, அதுக்கு மேல நடந்தது. அதுக்கும் மேல ஏதாவது நடக்குமா? ஐயோ, நினைச்சு பார்த்தால வந்து அப்படியே மூச்சு புடிச்சுதான் வேலை செஞ்சு வந்தேன். இப்ப மறுபடியும் நீங்க பேச சொல்றீங்க. மைக்கு முன்னாடி பேசணும். மைக் முன்னாடி பேசணும்னா மூச்சு விடணும். எங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரி பிரீத் இன் பிரீத் அவுட். அவர் படம் பண்ணோம்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் கத்துக்கிட்டு வரணும். ஸோ மூச்சு வந்துடுச்சு. மூச்சு விடாம இப்போ கடல் படத்தோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். முதல்ல வந்து இந்த படத்துல ஆர்டிஸ்ட் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கு, தெரியாத முகங்கள் இருக்கு, ரொம்ப நாள பார்த்துட்டு இருக்க முகம் இருக்கு, அப்புறம் சில முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும், புதுசு பழசு, அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டை இப்போ கூட போறேன். அவர் சாக்லேட் எவர் கிரீன் சாக்லேட் பாய் மிஸ்டர் அரவிந்த் சுவாமி, வாங்க சார். ட்ரிம்மா வந்து என்ன பெருசு எப்படின்னு பண்ணிட்டீங்களா? பெருசா கேட்டார் என்ன? சரி சார், நீங்க திஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. என்ன சார், எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்கும்? அப்படி வர்றீங்க, அப்படி ஓடி போயிருங்க. இந்த வேடந்தாங்கல் மாதிரி இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீசன்ல மட்டும் வந்துடுது, அதுக்கப்புறம் போயிடுது. ஏன் இப்படி பண்றீங்க? எத்தனை பேர் ஹார்ட் பிரேக் பண்றீங்க? ரவாய் இல்லை, அப்படி பண்ணியிருந்தா என் தப்பு, மன்னிச்சுக்கோங்க. ஜஸ்ட் தட் ஒரு 20 வயசு இருக்கும்போது தளபதி பண்ணேன். ஸோ ஒரு 30 இயர்ஸ் இருக்கும்போது அலைப்பாய்தில் அந்த ரோல் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணேன். ஸோ லைஃப்பில் மற்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொஞ்சம் அனுபவிக்கணுன்றதுக்காக தான். அப்படின்னா அது இவ்வளோ ரொம்ப டைம் எடுக்கும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு. பட் கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேள்வி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க, பட் இப்போ மக்கள் முன்னாடி நான் கேட்கணும். அது நீங்கள் ரோஜா படத்தில் அழுதீங்களாமே? ஒரு சீன் பண்ணோன்னா உண்மையில சீரியஸாக அழுதுட்டீங்களாமே? வாய் இந்த ஃபயர் பர்னிங் சீன் சொல்கிறீங்களா? இல்லை, கரெக்ட் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. எதனால எழுதுறீங்க நீங்கள்? இல்லை, ஃபர்ஸ்ட்டு சரி மாட்டி விடாதீங்க. மாட்டி விடல, சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக அப்போ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 21 இயர்ஸ் தான். அந்த இந்த ரொமான்டிக் சீன்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாப்ல ஷர்ட் கட்ட சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, மீறி சொல்லுங்க. நீங்கள் இல்லை தான் அந்த ரொமான்டிக் சீன்லாம் பண்ணும்போது அழுதுட்டேன். ஓகே சார், நீங்கள் இது மாதிரி கேள்விலாம் கேட்டு மாட்டி விடுறீங்க. இந்த காம்பேர் நினச்சி நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் நினைக்கிறேன். நான் காம்பேர் நானும் கொஞ்சம் 2 கேள்வி கேட்கலாம்ல? 2 கேள்வி கேட்கலாம். நான் வந்து உங்களை மாதிரி என்னை மாட்டி விடுறதுக்கோ ஜோக் பண்ணுறதுக்கோ கேள்வி, சீரியஸான கேள்வி தான் நான் கேட்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க தலைக்குப்புற தொங்க விட்டாங்க, ரொம்ப கஷ்டம், மணி சார் கஷ்டப்படுத்தினாங்க, அதெல்லாம் சொன்னீங்க. அது ஜோக்கு தான் சொன்னீங்க, தெரியும். கஷ்டப்பட்டீங்க, பட் சரி ஜோக் இல்லை. சரி,
இப்போ இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இப்போ அவரோட ஒர்க் பண்ணும்போது எது டிஃப்ரெண்ட்டாக என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? இல்லை, அவரை பற்றி சொல்லணுன்னா, சீரியஸாக சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் எதை சொல்லணும்னு தெரியல. இட்ஸ் சச் ஏ ஃபண்டாஸ்டிக் ஆக்டர், ஆக்டர் அண்ட் டைரக்டர். அவர் எல்லாரும் டைரக்டர்னு சொல்லுவாங்க, இஸ் எ ஃபண்டாஸ்டிக் ஆக்டர். அவர் ஆக்ட் பண்ணதில் நம்ம கொஞ்சம் பண்ணாலே வந்து யூனோ இட் வில் பி யூ வில் கெட் அன் அவார்டு. அந்த மாதிரி இஸ் எ வெரி குட் ஆக்டர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் அதை கற்றுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணது மணி சார் கூட. அண்ட் இஸ் அ வெரி வெரி ஹம்பிள் மேன். இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, தயவுசெய்து என்னை பற்றி எது சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி எவ்வளோ கிரேட் டெக்னீஷியன், இந்தியாவுக்கே ஒரு பெருமையாக இருக்கிற ஒரு டைரக்டர். ஐ ரியலி ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி a part of this production. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, இதுவும் சீரியஸான கேள்வி தான். நான் சார் ஜோக்லாம் பண்ண மாட்டேன். மூஞ்சியில் ஏதோ தெரியுது. இல்லை அதெல்லாம் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. நான் இப்போ ஆக்ஷன்லாம் பண்ணும்போது இல்லை, ஆக்ஷன் கிங் சார் வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணும்போது இங்கே ஸ்லிப் ஆகும், இங்கே அடிப்படும், கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லை இந்த சேஃப்டி சரியா இல்லை. ஸோ அந்த சேஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆக்ஷன் சீன்லாம் அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த ரொமான்ஸில் சேஃப்டி எப்படி சொல்லவே இல்லையே நீங்கள்? ரொமான்ஸில் சேஃப்டி வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு வேண்டாம், இது வேண்டாம். ஏன் எது வேண்டாம்? இப்படி பேச நிறுத்தணும். முடியாது. ஏன்? முதல்ல அவனை ஆரம்பிக்க சொல்லுங்க, அப்புறம் நான் நிறுத்துறேன். யார? அந்த ட்ரெய்லர் ப்ளீஸ். ஒரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரெஸ் அவங்கள உருவாக்குவாங்க இந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தில் இந்த கதை வேற. இந்த ஹீரோவை உருவாக்குனது ஒரு ஹீரோ நிஜ வாழ்க்கையில். ஸோ ஐ கால் தி ஜென்டில்மேன் ஆஃப் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மிஸ்டர் கார்த்திக், and a very good actor, great actor, and my friend, to introduce his handsome son. Oh yeah. Yes, sir. First, என்னோட டார்லிங் அவர் உண்மையான ஜென்டில்மேனோட ஹீரோ என்ன ஜென்டில்மேன் கூப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நிறைய பேசணும். நிறைய எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவில் நான் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கலாம். இப்போ என்னோட சன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம அர்ஜு டார்லிங் தான் நான் அவரை கூப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கோஇன்சிடென்ஸ்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அது எத்தனை தான் இருக்கும்? எத்தனை ஃபர்ஸ்ட்டுங்க? இப்போ அவரு ஃபர்ஸ்ட் படத்துல நான் இருந்தேன். சன் ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகிற 2 ஏஞ்சல்ஸ் நாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். அது நானும், உங்களுக்கு தெரியும் ராதாவும், பாரதிராஜா சார் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்போ நினைச்சு கூட பார்க்கல எங்க பசங்க நம்முடைய இயக்குனர் திரையுலகை மாற்றி அமைத்த திரு மணிரத்னம் சார் அவரோட படத்துல இன்ட்ரடியூஸ் ஆவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ தட் இஸ் அகெயின் another first. ஸோ எத்தனை கோஇன்சிடென்ஸ் தான் நடக்கும்ட்டு யோசிச்சு பார்த்தா இது கோஇன்சிடென்ஸே இல்லை. நமக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இறைவனோட பிளெஸிங்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அது சாதாரணமாக அமையாது, கிடைக்காது. அண்ட் மணிரத்னம் சார் பொறுத்தவரை
மிக நெருங்கிய நண்பர். அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனா படத்துக்கு சூட் ஆனாதான் காஸ்ட் பண்ணுவேன். அதான் கரெக்டும் கூட. அவரிடத்துல நான் இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா, கௌதம் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாருன்றதே ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்ரூவ் பண்றதே பெரிய விஷயம். அவரோட படத்துல ஹீரோவா காஸ்ட் பண்றது, தட் இஸ் அமேசிங். நானே பேசிட்டு இருக்கேன். கம்பேர் பண்றவர் ஏதாவது சொல்றாரு கேட்கிறேன். It's a great pleasure. அவருடைய பையன் வந்து இட்ஸ் லைக் மை சன். ஹி சச் எ டெடிகேட்டட் ஆக்டர். இப்போ இருக்கிற பசங்க வந்து புதுசாக வர்றவங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் நார்மலாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இஸ் ஸோ டெடிகேட்டட். அவங்க ஃபாதர் மாதிரி வில் பிகம் வெரி பிக் ஆக்டர். ஐ விஷ். இதுல ஒரு விஷயம் சொல்லாமா? ஷூட்டிங் நான் போகல, அந்த பக்கமே போல. இல்லை, ஏன் ஷூட்டிங் சொல்ல, போவே இல்லை. அது அப்போ ஒரு நாளைக்கு அருண் சுவாமி சார் நம்மளுடைய நண்பர் ஃபோன் பண்ணி, என்ன நீங்க ஷூட்டிங்கே வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஃபாதர் ஓகே, பட் அங்க எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கீங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு, நான் எதுக்குன்ற. ஸோ அந்த அளவுக்கு கண்ணு கருத்துமா எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. That is the most wonderful thing. And Ajay Darling especially, கௌதம் ஏற்கனவே கிக் பாக்ஸிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டவர். பட் படத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, உடம்பு, அதை கொண்டு வந்தது அர்ஜுன் சார் தான். இதுதான் ஃபேக்ட். என்னதான் ட்ரைனிங் முடிச்சாலும் கரெக்டா 10 மணிக்கு வந்து 2 மணி வரை ஜிம் போயிட்டு தான் வருவாரு. அது வந்து அவரோட ஏற்பாடு தான். தட் இஸ் டோட்டலி அமேசிங். ஓகே, இப்போ நம்ம வெறும் பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசிட்டு தான் இருக்கோமா? பார்த்துருக்கீங்களா நீங்க? எதாவது பார்த்தீங்களா? இல்ல, பார்த்துருக்கேன், கொஞ்சம் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ளீஸ். கவிதை இன்னும் கூட சொல்ல முடியாது. இந்த பொன்னியின் செல்வன் நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதுல ஒரு சின்ன சம்பந்தப்பட்ட விஷயம் கடலை பார்த்த உடனே வருது. அலைகடல் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன்னு வரும். ஆனா இங்க கடலும் ஓயல, அலையும் ஓயாது, அகக்கடல் சந்தோஷத்துல பொங்கிட்டே இருக்கு. இது பார்க்க பார்க்க நான் கேட்டுக்கிறது எல்லாம் உங்க பிளெஸிங் தான். ஆல் டன். எல்லாருக்கும் உங்களுடைய பிளெஸிங் வேணும். தட் இஸ் வாட். யாரையோ பார்க்கணும். ஆமா, ஹீரோ மறந்து போயிட்டோம். ஹீரோ பார்க்கணும். அவரை விட்டுட்டு நம்மளே பேசிட்டு இருக்கோம். ஆமா, இங்கே மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா? நேரில் பார்க்கலாமே. கௌதம் ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா வந்துடுவார். எங்க ஊர்ல இருந்தா கூப்பிடுங்க. கௌதம் 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 கார்த்திக் எங்க? அடுத்த தடவை நான் ஒரு ஸ்டூல் போட்டு நிக்கணும் பக்கத்துல, அவர் கூட நிக்கணும்னா. So this is my father's grandson, my elder brother, my eldest son, Gautam Karthik. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கேட்டுட்டேன். தனியா வேற வேற பதில் நிறைய வந்தது. ஆனா அதே மாதிரி பதில் இங்கே வருதான் நான் சும்மா கேட்கிறேன். உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் வருது, நிறைய கிசு வருது. அவரும் சொன்னாரு, அரவிந்த் சுவாமி சார் சொன்னாரு. என்ன பண்ணீங்க அப்படி? இது நம்புறியா? என்ன பண்ணீங்க அப்படி? நத்திங். மணி சார் சொன்னதுதான் பண்ண. அப்போ அந்த கிசுக்கு அவர் தான் காரணமா? எஸ். என்ன பண்ண சொன்னார்?
நடிக்க சொன்னார். எல்லாரும் பார்த்தீங்களா? அதுதான் விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என் பேர் கௌதம் கார்த்திக். இதுதான் என் முதல் படம், மணி சார் படம். அது பெரிய பிளெஸிங் தான். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அமேசிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. இல்லையா, ஒரு ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலிக்கு ஜம்ப் ஆகி இட்ஸ் அமேசிங் ஃபீலிங். co-stars very helpful. They also treated me like, you know, family, and he took care of all my safety, everything. Dad, you left me in the right hands, I think. So basically I just want to say that this is an amazing blessing. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்க கடல் டீமோட சப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இப்போ உங்க சப்போர்ட் தான் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஒரு நான் மொதல் படத்தில் பேசினதை விட அதிகமாக பேசிட்டாரு. அதுவே பெரிய விஷயம். இல்லை, நான் சொல்லிட்டு ஒரு 3 பொம்பளைங்க ஒரு இடத்துல இருந்தால் நிறைய பேசுவாங்க. 3 ஆம்பளைங்க ஒரே இடத்துல அதை விட ஜாஸ்தி பேசுவாங்க. ரொம்ப பேசிட்டு இருக்கோம். ஹீரோவை பார்த்துட்டோம். ஆமா, ஹீரோயினை பார்க்க வேண்டாமா? ஹீரோயின் வந்து அவங்க ஊர்ல இல்லைன்னாங்களே. அவங்களும் உங்களுக்கு யார் கேட்டாலும் ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் படத்து ஹீரோயின் சொன்னேன், அவங்க தான் ஊர்ல இல்ல. இந்த ஏஞ்சல் இங்க தான். எப்போ கார்த்திக் ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ணாலும் அவரே சொல்லிடுவார் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி இல்ல, அப்பதான் அவர் நம்புவாரு நான் அது என்ன இல்லைன்னா வேற யாரோ என் வாய்ஸ்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ யூடியூப்ல எல்லாம் என்ன மாதிரியே பேசி நான் தான் பேசினேன்ட்டு இப்படி ஒரு பொருள் இருக்கிற பிரச்சனை போதாது பாருங்க. இதுல இது என்ன, இது மணி சார் படத்துல ரொம்ப நம்ம பேசக்கூடாது இல்ல? ஏன் ஜாஸ்தி பேசக்கூடாது? ஆக்ஷன் தான் பிடிக்கும் இல்ல அவருக்கு? ஏன் நம்ம ஹீரோயின் கூப்பிடலாம் பாஸ். ஏன் சும்மா ஏன் நிறுத்துக்கணும்? ஏன் எல்லாத்தையும் நிறுத்துங்க. முடியாது. முடியும். அவசரம் எனக்கு இல்ல. அவரு நம்ம நண்பர் அரவிந்த் சுவாமி சார் என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? பொண்ணுங்களை ரொமான்ஸ் பண்ண என்னது அது என்ன? வீட்டுல பிரச்சனை ஆயிடும். இல்ல சரி, ரைட். இப்போ வந்து ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ஹீரோ ஃபாதர் வந்தாரு. ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அவங்க மதர் ஊர்ல இல்லை. ஸோ ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் பிலவட் டைரக்டர் மணி சார். ப்ளீஸ் வெல்கம் சார். சொல்லுங்க. ஒண்ணு இல்லை, எப்படி ஹீரோயின் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறது அவளா? கௌதம் வந்து கார்த்திக் கூட ஆஃபீஸ்க்குள்ள வந்தபோதே வந்து படத்தோட தாமஸ் கிடச்சிட்டாருன்னு தோணுச்சு. ஆனால் படத்தில் பியாட்ரிஸுங்கிற கேரக்டருக்கு வந்து நிறையா தேட வேண்டி இருந்தது. நிறைய டெஸ்ட் பண்ணோம், நிறைய பண்ணோம். அப்போதான் தோணுச்சு இந்த மாதிரி இந்த பாரதிராஜா சார் ஏற்கனவே ஒரு வழி போட்டு வச்சிருக்காரு. கார்த்திக் அறிமுகப்படுத்தும் போது ராதா தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ the choice of Karthik's son and Radha's daughter looked very promising. ஸோ அப்படி தான் போனோம். அப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாம்பேக்கு போய் துளசியை மீட் பண்ணேன். இங்கே வந்து உங்ககிட்ட ராதா இல்லை, அர்ஜுன் சொன்ன மாதிரி ஊரில் இல்லை, இல்லாட்டி அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐ எம் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் துளசி டு யூ. துளசி வாங்க. துளசியை நான் முதல் தடவை பார்த்தபோது ஒரு ஸ்கூல் பொண்ணு மாடியில் இந்த குச்சி குச்சி ஓடி வந்தது, பெருசாக கண்ணாடி போட்டுருந்தது. அப்போ வந்து துளசியாக இருந்தாங்க. ஆனால் கேமரா முன்னாடி வரும்போது பியாட்ரிஸாக மாறிட்டாங்க. எப்படி மாறினீங்க? I think all credits search
because of you la. இந்த டயலாக் சொல்லுங்க இந்த டயலாக். இல்ல நிஜமாவே because you were able to put me into Bia and like இவ்ளோ நல்ல மாதிரி explain பண்ணி so and Bia was in somewhere hidden inside me and so has brought it out, so I'm very grateful and but I think I'm fully Bia, so what Tulsi. அது கேமராக்கு முன்னாடி வரும்போது இந்த துளி கூட உடம்புல பயம் இல்லாம ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ஸோட எது கேட்டாலும் ஓகே ரெடி அப்படின்னு சொல்ற தைரியம் எப்படி வந்தது? இது வந்து இந்த வயசா இல்லாட்டி வந்து is acting in the blood or what is it? I don't know, I didn't have the fear because I found cameras just something over there and I think it's in the blood because my mom and my aunt and my sister and now me, so it's in the genes and you activate it. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம். ஆக்டிங் என்னோட பிளட்ல தான் இருக்கு அண்ட் எல்லாம் நன்றி சாருக்கு தான் இது வெளியே கொண்டு வர்றதுக்காக. இந்த மூங்கில் தோட்டம் பாடல் அது மட்டும் இல்ல, எல்லார் மனசையும் அப்படியே முடிஞ்சு வச்சிருக்கிற நெஞ்சுக்குள்ளே பாடல். அதுக்கப்புறம் சித்திரை நிலா, அந்த பாட்டு எல்லார் மனசுலயும் நிக்குது. இந்த பாடல் மட்டும் இல்ல, மணி சாரோட படத்துல எல்லா பாடல்களையும் இத்தனை வருடங்களா எழுதி நிறைய தேசிய விருதை மட்டும் இல்ல உங்க நம்ம மனசெல்லாம் கொள்ளையடிச்ச வைரமுத்து அவர்கள் இங்க இருக்காங்க. அவரை அழைக்கிறேன். 20 வருஷ கூட்டணி உங்க 3 பேரோடது. வணக்கம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 20 வருட கூட்டணியை பற்றி பல நினைவுகளை கிளறிவிட்டிருக்கிறார் சுகாசினி அவர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும், இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகிற கூட்டணி அல்ல. இது சங்கீத கூட்டணி, கலை கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய பெருமைக்கு அல்லது வெற்றிக்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், மதிக்கிறோம், வியக்கிறோம். மணிரத்னம் அவர்களுடைய சேர்மானத்திற்கு பிறகு என்னுடைய பாடல்களில் கவிதைகள் கூடியிருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கவிதைகளை ஏற்றுக்கொண்டு இசையமைத்த ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமான செய்தி என்னவென்றால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, கார்த்திக் ராதா 2 பேரையும் அறிமுகப்படுத்துகிறார் பாரதி ராஜா அலைகள் ஓய்வதில்லையில். அதற்கு முதல் பாட்டு விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை என்கிற பாட்டு. உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். எழுதி கொடுத்தவுடன் இசையமைத்து விட்டு கடல் வெளிகளில் படமாக்கப்பட்ட பாட்டு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திக் மகன் கௌதம் நடிக்க வருகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ராதாவின் மகள் துளசி நடிக்க வருகிறார். 2 பேரையும் அறிமுகம் செய்கிறார் மணிரத்னம் அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜோடிக்கும் பாட்டெழுதக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு எனக்கு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டுக்காக நான் சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2 நிமிடங்கள் பேசலாமா? உங்க நேர கட்டுப்பாடு எனக்கு தெரிய வேண்டும். எவ்வப்போது சுகாசினி அவர்கள் பேசியதில் எனக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் ஒன்று. அறிமுகம் செய்த பொழுது இயக்குனர் முக்கியம் ஒரு பாட்டுக்கு, இசையமைப்பாளர் முக்கியம் ஒரு பாட்டுக்கு, பாடலாசிரியனும் முக்கியம் என்ற கருத்தை அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழர்கள் பாடலை கேட்கிற போது இசை அவர்களை காதுகளை கவ்வுகிறது, மொழிதான் இதயத்தை கவ்வுகிறது.
இதை நான் தமிழ் திரைப்பட பாட்டில் ஒரு 20,000 பாடல்களை கேட்டவன், கிராமத்து மனிதர்களோடு வாழ்கிறவன், கிராமத்து வெளிகளில் ஊடாடுகிறவன் என்கிற முறையில் சொல்கிறேன். பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் இசை மட்டுமே கவனிக்கப்படுகிறது, மொழியை யார் கவனிக்கிறார்கள் என்று. எனக்கு அது உடன்பாடு இல்லை. இசை மிக மிக முக்கியம். அந்த இசை நிலை பெறுவது மொழியால் என்று நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு மிக மிக பிடித்த விஷயம், கடல் படத்தை பொறுத்தளவில் நான் 3 பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த 3 பாட்டையும் நான் வெட்டுக்கு எழுதவில்லை, 3மே கவிதைகள். மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும் என்கிற பாட்டு, சித்திரநிலா என்கிற பாட்டு என்னுடைய தண்ணீர் தேசம் என்ற நாவலுக்குள் இருக்கிற ஒரு இசைப்பாட்டு. வைரமுத்து கவிதைகள் என்ற பெருந்தொகுப்பில் இருக்கிற மௌனத்தில் புதைந்த கவிதைகள் என்கிற பாட்டு தான் நெஞ்சுக்குள்ள. இது போதும் எனக்கு என்ற கவிதை தான் மூங்கில் தோட்டம். இந்த 3 பாடல்களையும் இசையமைத்து விட்டு என்னை அழைத்தார்கள். அப்பா, ரொம்ப நாளைக்கு நிம்மதியாக இருந்தது. பாட்டு போட்டு கேட்டவர், என்ன சார் சும்மா, நான் ஊரில் இல்லை, என் கவிதையை புரட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள், இசையமைத்திருக்கிறார்கள். இப்படி தெரிந்தால் நான் ரொம்ப நாட்களுக்கு ஊரில் இல்லாமலே போயிருப்பேன். 3 பாட்டும் அற்புதம். ஏ ரஹ்மான் ரொம்ப அழகா உயிரூட்டி இருக்கிறார். மணி அழகா எடுத்திருக்கார். அது எது தேவையோ. மணிரத்னவருடைய பிடித்த விஷயம், எனக்கும் உள்ள குணம் அவருக்கும் உள்ள குணம், நாங்கள் சமரசம் செய்வதில்லை. இது போதும் இது நினைப்பதில்லை. இதுதான் முதல் படம். இத்தனை ஆண்டுகளாக மணிரத்னம் தன் நாற்காலியை ஏன் இழந்து விடாமல் இருக்கிறார் என்று யோசித்து பார்த்தேன். 3 விஷயம்தான். கடும் உழைப்பு, வித்தியாசமாக சிந்தித்தல், இளமையாக இருத்தல், மனத்தால், கலையால், உடலால், எண்ணத்தால் இளமையாக இருத்தல். 18 24 வயது தான் எங்க டார்கெட். எப்பவுமே அவர்கள் தான் உண்மையாக கலை வெறியர்கள், காதலர்கள், கனவு காண்கிறவர்கள். அதற்கு பிறகு ஒரு சமுதாயம் இல்லை என்று நாங்கள் நினைக்கவில்லை. கலையின் பக்கம் ஈர்த்து வருகிறவர்கள் இவர்கள்தான். இவர்களை மையப்படுத்துகிற போது நாங்களும் இளமையாகிறோம். எழுத்து இளமையாகிறது, படப்பதிவு இளமையாகிறது, கலை இளமையாகிறது. எனவே இந்த பாடல்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். சுஹாசினி அவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். எவ்வப்போதெல்லாம் கவிதை உள்ளே வருகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு மேன்மை பெறுகிறது, தமிழ் கலை மேன்மை பெறுகிறது. சிந்து பைரவி பாலச்சந்திரன் பார்த்து அழுது திரையரங்கத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, 400 சிந்து காவடி சிந்து. அது என்னுடைய கவிதைகளில் ஒன்று. ஒரு விலைமகள் கர்த்தரை பார்த்து கேட்பாள், இந்த வாடகை வாழ்க்கைதான் வாய்க்கும் என்று தெரிந்திருந்தால் என் தாயின் கர்ப்பத்திலேயே நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். இது என் கவிதை. இது என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைந்திருப்பேனே. அந்த கவிதை இங்கு பரிமாறப்பட்ட போது பாட்டுக்கு ஒரு பரிமாணம் வருகிறது. பாடி எழுதுவோம். இன்னும் அதை பாலைவனச்சோலை அதையும் பார்க்கிற போதெல்லாம் 1000 நினைவுகள், அப்படியே ஒரு அழுகை, ஒரு ஆனந்த கண்ணீர் மிதக்கும். கவிதை எப்போதெல்லாம் வருகிறதோ பாட்டு மேன்மை வரும். மணிரத்னம் அவர்களுக்கு என் நன்றி. என் கவிதை மொழியின் சார்பில் ஒரு நன்றி. என் கவிதைகளை நிறைய எடுத்தாண்டவர் அவர்தான். அந்த உயரத்திற்கு பாட்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவர்தான். மிகச் சிலர்தான் பாட்டின் உயரம் கவிதையின் உயரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் மிகச் சிலர். அந்த சிலருள் முக்கியமானவர், அதை அமல்படுத்தியவர் மணிரத்னம் அவர்கள். இந்த 3 கவிதைகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்திய மொழிகளில் தமிழ் மொழி பாடல்களில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டவன் நான். தப்பா? எல்லா மொழிகளும் முனைய வேண்டும். இந்தியாவின் தேசிய மொழிகள் அனைத்தும் தங்கள் இலக்கியத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு முனைய வேண்டும். தமிழ் மொழி ஓரடி எட்டி நிற்க வேண்டும், முன்னே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது தவறில்லையே. ராவணன் படத்திற்கு குல்சார் பாட்டு எழுதினார் இந்தியில், தமிழில் எழுதினேன் நான். இருமொழியும் அறிந்தவர்கள் சில பேர் சொன்னார்கள் இந்தி பாட்டை விட தமிழ் பாட்டு பிரமாதமாக இருக்கிறது என்று. என்னிடம் கருத்து கேட்டார்கள். நான் சொன்னேன், இருக்கலாம், குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி, அதனால் இருந்திருக்கலாம் என்று சொன்னேன். அதைத்தான் சொல்ல வருகிறேன்.
இன்னும் மொழிக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கவிதை 1200 பிரதிகள், ஆனால் பாட்டு 8 கோடி மக்கள். 1200 பிரதிகளுக்குள் அடங்கி விட்டுகிற கவிதையை 8 கோடி மக்களுக்கு கொண்டு செல்கிறவன் தான் என் தோழன். அவன்தான் என் பிரியத்துக்குரியவன், அவன்தான் என் காதலுக்குரியவன். என் பிரியத்துக்கு, காதலுக்கு, அன்புக்குரிய மணிரத்னத்திற்கும் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். கவியரசு வைரமுத்து அவர்களின் மகன் இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இது சீசன் நினைக்கிறேன் பாரிசுக்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. கார்த்திக் சார், அதுக்கப்புறம் என்னுடைய டாக்டர் வந்திருக்கு. அண்ட் ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை எப்படி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு வந்தது? 3 பாடல்கள் இது எழுதியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மணி சார்? முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் பாடல்கள் மேலே எனக்கு காதல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் 3 பேர். மணிரத்னம் அவர்கள், ரஹ்மான் அவர்கள், அப்பா. இவங்க 3 பேரோட பாடல் சின்ன சின்ன ஆசை. இந்த பாடல் கேட்ட உடனே தான் பாடல்கள் கேட்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா பழைய பாடல்கள் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன். 22 வருஷம் ரோஜாவிலேருந்து ராவணன் வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு படத்தோட பாடல் வரும்போதும் இதான் அவங்களோட பீக் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்போம். ஆனால் அடுத்த படத்தில் அதை விட ரொம்ப பெரிய பாடல்கள் கொடுப்பாங்க. இப்படி ஒரு டீம் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஒரு என்னோட கரியரில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பண்ண 3 பாடல்களையும் இந்த 3 பேருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு மணிரத்னம் அவர்களோட வேலை பார்க்கும்போது. ஏன்னா நான் நிறைய இயக்குநர்கள் கூட வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு பாடல் கொடுக்கும்போது அந்த பாடல் வந்து பச்சை நிறமை மாதிரி வேணும், இல்லைன்னா இது மாதிரி வந்து அலைப்பாய்தியில் வர ஒரு பாடல் மாதிரி வேணும் இப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், ரஹ்மான் சாரோட பாடல்கள் தான் ரெஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க. இந்த இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்க போதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மணிரத்னம் சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்கல. நேச்சுரலாக உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் கொண்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாரு. முதல்ல எழுதின பாடல் வந்து கீச்சான். 2012 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு எனக்கு இப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி மிட் நைட்டில் அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருந்த பாடல் பண்ணிட்டு இருந்தேன். டியூன் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக சுச்சுவேஷன் சொன்னார். அவங்க ஒரு பெரிய ஒரு கேட்ச், நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த செலிப்ரேஷன், ஒரு பீக் செலிப்ரேஷன் அந்த பாட்டு. அந்த செலிப்ரேஷன் போது அந்த அந்த பையன் பாடும்போது அந்த மீனை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், அதே சமயத்தில் ஒரு பொண்ணை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், எப்படினாலும் பாடலாம். ஸோ 2 பொருளில் வர மாதிரியும் அந்த பாட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரஹ்மான் சாரோட டியூன் வந்து அதில் ஒர்க் பண்ணுறது, ரஹ்மான் சார் பாடினது, அந்த பாட்டு வந்து ஏலே கீச்சான் வெந்தாச்சு, சூசை பொண்ணும் வந்தாச்சு, ஈசா வரம் பொழிஞ்சாச்சுன்ற பாடல். முதல் கிராம் இதான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அன்பின் வாசலே பாடல் முதல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங், அடியே 3 பாடல் பண்ணிருக்கேன். அப்புறம் உங்கள் ஃபாதருக்கும் மணி சாருக்கும் வந்து 20 இயர்ஸ் பாண்டேஜ் இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எழுதின பாடம் பெரிய ஹிட்டாக இருக்கு, உங்கள் ஃபாதர் எழுதின பாடம் கூட சூப்பர் ஹிட்டாக இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி உங்களுக்கு, ஹவு டு யூ லைக் சஸ்டெயின் தட் ப்ரெஷர்? ப்ரெஷர்லாம் இல்லை. என் அப்பா வந்து எப்படி வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரோ ஒரு ஒர்க்கு, நானும் அதே மாதிரி என்னோட ஒர்க் என்ஜாய் பண்ணுறேன். நான் பாடல்கள் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒவ்வொரு பாடல் பண்ணும்போதும் அதில் புதுசாக என்ன பண்ண முடியும் அதுக்கான தேடல். ஸோ ஏலே கீச்சான் பாடலுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தோட இந்த வட்டார வழக்கு எல்லாம் எடுத்து அதிலிருந்து நிறைய சொற்கள் தொடர்கள்லாம் எடுத்து அந்த பாடலில் பண்ணது எல்லாம் ஒவ்வொரு பாடுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அடியே பாட்டு பண்ணும்போதும் ப்ரெஷர்ன்ட்டு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ப்ரெஷர்னு எதுவுமே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். இப்போ நான் ஒரு டியூன் போடுறேன், சொல்லி ரெடி ஆனவுடன் உங்களை கூப்பிடுறேன், வந்து எழுதுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அபசுதியாக இருக்குல்ல, உயிர் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஸோ உயிர் வரணும்னா உயிர் போடுறவங்க வரணும். ஸோ ஐ கால் த மேன் ஹூ மேட் த இந்தியா ப்ரவுட், ஒன் அண்ட் த ஒன்லி ஏ.ஆர். ரஹ்மான். வெல்கம் சார். சார், நீங்கள் வந்து 20 இயர்ஸாக வந்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
அவர் அடிக்கடி நீங்கள் குருன்னு பேரை சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 டியூன் சொல்லுங்கள் சார். Fantastic. One more, sir. இப்போ கடலுக்குள்ள போயிடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு ஆஸ்கர் வந்தப்போ இந்த ஹோல் இந்தியா ஒவ்வொரு வீட்லையும் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடவுள் வேண்டிட்டு இருந்தோம். ரஹ்மான் ரஹ்மான் பேர் வருமான்னு சொன்ன உடனே we are very excited. நான் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் எதுவும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் காட்டிக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? ஹவ் யூ ஃபெல்ட்? நம்ம எங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சதை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக. அந்த நிமிஷத்தில் ஆக்சுவலி ஐ வாஸ் நம் பிகாஸ் நான் அந்த டைமில் ரிஹர்சல் பண்ணியிருந்தேன் 1 வீக். ஸோ என் மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டேன். கிடைக்காது. ஸோ கிடைச்சதுன்னா லெட் பி அ சர்ப்ரைஸ், கிடைக்கலன்னா இட்ஸ் கூல் இந்த மாதிரி. பட் இதெல்லாம் மீறி ஐ திங்க் வி ஆர் ஹியூமன்ஸ். அண்ட் I'll never forget the love which everybody gave. We are really proud of prayers. Yeah. lot of praise. அப்புறம் சார் நீங்கள் 2 பேரும் 20 இயர்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கந்திருஷ்டி போடாதீங்க. இல்லை சார், நல்ல கண்ணு. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்த டியூன்ஸ் எல்லா டியூன் எவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ உங்கள் கான்வர்சேஷன் கூட நல்லா இருக்கு. நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க, ஒரு இருட்டில் வந்து நிறைய பேசியிருப்பீங்க, மக்கள் முன்னாடி உங்கள் கான்வர்சேஷன் கேட்கணும்னு சொல்லி. மணி சார், ப்ளீஸ் சார். அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க உங்களுடைய உரையாடல். பிஜிஎம் படிக்கல சொல்லாதீங்க, பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வேலையை தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி அதை கேட்டுலாம் நினைச்சேன். அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ண வரும், அது ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். நான் தான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணேன். 20 வருஷம் ஒருத்தர் கூட இருந்தா ஒரு அளவுக்கு தெரியும் அவங்க எப்படி யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனா ரஹ்மான் கூட உட்காரும்போது மியூசிக்கா என்ன பண்ண போறாருன்னு இன்னும் தெரியல எனக்கு. புதுசா யோசிக்கிறது எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இது அடியே எப்போ கம்போஸ் பண்ணி, எப்படி கம்போஸ் பண்ணி, நான் பார்க்கவே இல்லை அதை. நீங்க யூஸ்வலா ஸ்டோரி சொல்லாம பாட்டு கேட்பீங்க, இந்த ஸ்டோரி சொல்லிட்டீங்க. அதான் ஸ்டோரி வந்து you said it's based on a Christian fisherman, and so I drew a parallel. Christian cultureல இந்த joyful church songs எல்லாம் எப்படி இருக்கும், gospel songs, அது வந்து தமிழ்ல கேட்டதில்லை நம்ம.
தமிழ் சர்ச்சில் வந்து வேற கல்ச்சர். ஸோ அது கொண்டு வந்தோம்னா எப்படி அதை we can incorporate in your film at the same time have the joy of. So that was I was trying to do it. அப்புறம் நீங்க I think I played it to you as a surprise. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு கோரஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு காமிச்சு முதல்ல நீங்க ரியாக்டே பண்ணல. Then you got used to it. இந்த சில சமயம் வந்து அவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வந்து ஒரு இருந்து ஃப்ளைட்ல ரெக்கார்ட் பண்ணணும்னு போட்டு காட்டுவாரு. எங்க கம்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லவே முடியாது. பட் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக அடியே கேட்கும்போது இட் வாஸ் ஸ்டன்னிங், இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டன்னிங். பேசலைன்னா ஸ்டன். பட் ஃபார் all these years, I just wanted to thank you in front of everybody. I should thank you. You're my guru. Wonderful, wonderful. Yeah. Airmut sir. Yes. Airmut sir, வாங்க. ஐயோ தமிழ் இல்லாமையா? The cast and crew, Lakshmi Manchu, and Arjun sir, Arjun Arvind, Gautam, Tulsi, Madan Karki. ஒரு நல்ல கவிதை எப்போ எழுதினாலும் அது becomes timeless. இந்த சாங் பண்ணும்போது மூங்கில் தோட்டம் பண்ணும்போது எங்களுக்கு சார் வந்து ஊருக்கு போயிட்டார். பட் he felt நான் அந்த டைம்ல ஊர்ல இருந்தேன். The only way to do was அவரோட புக் அங்கே என்னுடைய லைப்ரரியில் இருந்தது. மூஞ்சி அப்படியே சிரிச்சுட்டே இருந்தது என்னை பார்த்து. ஸோ உடனே போய் அந்த புக்கை எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணா மூங்கில் தோட்டம். இது this is the best coincidence.